அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எங்களுடைய வீக்கெண்ட் vlog. நாங்கள் எங்கே போகிறோம், எங்கே ஷாப்பிங் பண்ணுறோம், எங்கே போய் சாப்பிட்றோங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கிறது அபுதாபி பனியாஸில். நாங்கள் இப்போ திங்ஸ் வாங்க போகிற இடம் ஷாபியா. இது எங்கள் பக்கத்து ஏரியா. எதனால் நாங்கள் அங்கே போகிறோன்னா, இங்கே பனியாஸை கம்பேர் பண்ணும்போது ஷாபியாவில் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் ரீசனபிளாக இருக்கும். இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் தான் நாங்கள் ஷாபியாவில் போய் வாங்குவோம். இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த பஸ்ஸு நம்பர் 410. இதுதான் ரெகுலராக நாங்கள் ஷாபியா போகிறதுக்கு யூஸ் பண்ணுற பஸ்ஸு. அபுதாபியை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இங்கே ஹஃபீலத் கார்டு ஒன்று இருக்குது. அதை ரீசார்ஜ் பண்ணி நம்ம பஸ்ஸுக்காக வச்சுக்கணும். அதுதான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி. நம்ம ஏறி ஸ்கேன் பண்ணிடணும். அது மாதிரி இறங்கும் போது ஒருத்தோட ஸ்கேன் பண்ணிடணும். நானும் என் ஹஸ்பண்டும் டீ குடிக்காமல் எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். அதனால் அங்கே ஒரு டீ கடையில் சுட சுட எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. 2 டீ ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பழம்புரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். டீயை குடித்தா தான் நம்மளுக்கு பிரெயினே ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து எங்கே போனோம், என்ன பண்ணணுங்கிற கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீக்கெண்ட்னாலே டின்னர் வெளியில் தான். இந்த மண்வாசனைங்கிற ரெஸ்டாரண்ட் புதுசாக ஷாபியாவில் திறந்துருக்காங்க. இதில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாபியாவில் யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பன் பரோட்டா சால்னா நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்டோட ஆல் டைம் ஃபேவரட் இட்லி மட்டும்தான். எந்த ஹோட்டல் போனாலும் இட்லி, அப்படி இல்லைனா மசால் தோசை இதான் ட்ரை பண்ணுவாங்க. நான் அவங்க சொன்ன ஃபேவரட்டான பன் பரோட்டா குருமா ட்ரை பண்ணியிருந்தேன். அது கூட ப்ரான் கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. என் பையனுக்கு சீரக சம்பா அரிசியில் சிக்கன் 65 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்தது. மீடியமாக இருந்தது. இங்கே ஷாபியாவில் யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்டுக்கு அடுத்த ஃபேவரட் மசால் தோசை. அதையும் வாங்கி அவங்க சாப்பிட்டாங்க. வெளியில் வரும்போது தான் நோட் பண்ண குல்ஃபி இருந்துச்சு. என் ஃபேவரட் மேங்கோ குல்ஃபி. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு டின்னரை ஃபினிஷ் பண்ணியாச்சு.